राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। व्रज मंडल परिक्रमा परिक्रमाना वலம் வருதல்னு அர்த்தம். மண்டலம்னா அந்த முழு சுற்றளவு. விரஜம் விரஜபூமி, விரஜபூமியை வலம் வருதல், அதுதான் விரஜமண்டல பரிக்கிரமா அப்படின்னு பெயர். அதை நம்ம நிறுத்தி நிதானமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்னொரு 30-40 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 365 நாள்னு கணக்கு பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 322-20 நாள் தாண்டிட்டோம். சரியா? ஸோ கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நாம் விரஜமண்டலத்தில் இங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருக்கோம். காலார மனசால வார்த்தைகள்னால கூடவே கிருஷ்ண லீலைகளோட வெறுமை சுற்றுறதில்லை. சரியா? வெறுமை ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், அப்படியே வாங்க இந்த காட்டில் சுற்றலாம் அப்படின்றபடியாக சுற்றலை. மனசில் அழகான கிருஷ்ணலீலைகளை உள்வாங்கிண்டு பல இடங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதான் உண்மை, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனால் லீலைகள்லாம் ஆமாம் ஆமாம் இது இல்லையா அங்கே இடந்து இல்லையா அப்படின்னு அப்படியே இடங்களுடைய பெயர்கள் ஞாபகம் இருந்தாலும் லொக்கேஷன் பெருசாக ஞாபகம் இருக்காது. அதனால் பரவாயில்ல. 84 crores தூரம் ஸோ அதில் நாம் சுற்றின்னு இருக்கோம். ரைட்டா? அதில் பகுல வனம். பகுல அப்படின்றதுக்கு தான் கேட்டிருந்தேன். சில பேர் பகுல அப்படின்னு சொல்லுவாங்க. வகுல மாலிகா அப்படின்றது யசோதா மாதா ஸ்ரீனிவாசன், திருப்பதி ஸ்ரீனிவாசனுடைய அம்மாவாக இருக்கா இல்லையா, அவள் பெயர் தான் வகுல மாலிகா அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் புலி எத்தனை தூரம் பாயும் அப்படின்னு கேட்டிருந்தேன். புலி ஒரு இறையை அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி எங்கேயாவது பாயணும்னா 18 அடியிலிருந்து 33 அடி வரைக்கும் பாயுமா. 33 அடி. ஒரு 5 அடி ஆள் ஒரு 6 பேரை படுக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க, வரிசையாக ஒருத்தர் படுக்க வச்சு அந்த தலைமையில் இன்னொருத்தர் கால் வச்சு அப்படி 6 மனிதர்கள் நேராக அப்படி படுத்தா எத்தனை தூரமோ அந்த 33 அடி தூரம் பாயுமா. 18லேருந்து 33 அடி. சரி, ஒசரம் எவ்வளோ ஹைட்டுக்கு போகும் அப்படின்னா 18 அடி பாயுமா. 16 அடி மினிமம் வச்சுக்கோங்களேன். 16-18 அடி. அது புலியோட சைஸு, அதனுடைய தேவை, அதனுடைய ஆக்ரோஷம் எல்லாம் கணக்கில் வரும். புரியுறதா? அதனால் இதெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புலி அங்கே தானே இருக்குன்னு நிற்கப்படாது. 30 அடி பாஞ்சு அடிக்கும் ஆள். சரியா? ஸோ பகுலவனம் பார்த்தோம். அந்த பகுலவனத்தில் பகுல குண்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த பகுல குண்டை தான் சங்கர்ஷண குண்டு அப்படின்னு சொல்கிறது வழக்கம். சங்கர்ஷண அப்படின்னா நம்ம பலராமர் அழகாக அந்த பக்கத்தில் இருந்தால சங்கர்ஷண குண்டம். இந்த இடத்துல சங்கர்ஷண குண்டம்னு பேர் உண்டு, பகுல குண்டம் அப்படின்னும் பெயர் உண்டு. இது பக்கத்திலேயே தான் மானசரோவரம்னு ஒரு இடம், இல்லாட்டி இது பேர் கிருஷ்ணகுண்டா அப்படின்னு பெயர். அதாவது ஒரு காலத்தில் கிருஷ்ணகுண்டம் தனியாகவும்
இந்த பகுள குண்டம் தனியாகவும் இருந்தது. பகுள குண்டத்துக்கு தான் சங்கர்ஷ்ண குண்டம்னு பேர். அது பக்கத்தில் மானசரோவர்னு ஒரு இடம், ஏற்கனவே ஒரு மானசரோவர் நான் சொல்லியிருக்கேன் பாண்டீரவனம் போகிற வழியில். அது இல்லாமல் இது ஒரு மானசரோவரம், மானசரசி அப்படின்னு சொல்லுவார்கள். அதான் ஒரு நாள் அழகா ராதா ராணி கிருஷ்ணன் எல்லாரும் ஆனந்தமாக சுத்தின்று விளையாடின்னு இருக்கா. என்னமோ தெரியல, ராதா ராணிக்கு திடீர்னு ஒரு கோபம் வந்துடுத்து. கண்ணன் தன்னை கண்டுகளை, கண்ணன் தன்னை ஒதுக்கி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கோச்சுண்டு அவள் யாருக்கும் தெரியாமல் எல்லாரையும் விட்டுட்டு வந்து உக்காந்துட்டா. ஒரு இடத்துல ஒரு புதர் மாதிரி இருக்கு, அதில் போய் ஒளிஞ்சு உக்காந்துடுறா. ராதா ராணி இல்லை அப்படின்னோடனே கண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறது. அவனால் முடியலை. தேடி 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 வந்து கடைசியில் இந்த இடத்துல ராதாராணியை பார்த்து அவளை சமாதானம் படுத்தி அவளோட மன்னிப்பெல்லாம் கேட்டு ராதாராணியினுடைய அந்த கோபத்தை மாற்றி அவளோட ராசம் ஆடினான். அதனால் இந்த இடத்துக்கு மானசரோவரம் அப்படின்னு பெயர். இந்த பகுளா அந்த மாட்டினுடைய பெயரை கொண்டு தான் பகவான் பகுளவனம் அப்படின்னு இந்த இடத்துக்கு முழுக்க பெயர் வச்சுட்டான். அந்த பகுளா தேவி தான் இன்னொரு ஜென்மால கிருஷ்ணனுடைய பத்னியாக ஆனாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ பகுளவனம், அதில் இருக்கக்கூடிய பகுளா குண்டம் தான் சங்கர்ஷ்ண குண்டம். அது பக்கத்தில் இருந்த இன்னொரு குளம்தான் ராதாவினுடைய மான சரோவரம். அதுக்கு இன்னொரு பெயர் கிருஷ்ண குண்டம் அப்படின்னும் பெயர். ஓகேவா? சங்கர்ஷ்ண குண்டம், பகுளாவன குண்டம், கிருஷ்ண குண்டம், மானசரோவரம், இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரே ஒரு குண்டம் தான் இருக்குது. இந்த கிருஷ்ண குண்டத்தினுடைய கரையில் தான் நம்ம மகாபிரபு வல்லபாச்சாரியார் உட்காந்துண்டு ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. மகாபிரபு வல்லபாச்சாரியார் கிருஷ்ணலீலா ஸ்தலங்களாக போய் உட்காந்து அவர் பாட்டுக்கு பாகவதம் வாசிப்பார். அதுக்கு பேர் பைட்டக் அப்படின்னு பேர். இந்த பகுளவனத்தில் இருக்கக்கூடிய மகாபிரபு வல்லபாச்சாரியாருடைய பைட்டக் எத்தனாவது நம்பர்னு கண்டுபிடிக்கும். மொத்தம் 84 பைட்டக் உண்டு. மகாபிரபு வல்லபாச்சாரியார் உட்கார்ந்துண்டு பாகவதம் பாராயணம் பண்ண ஸ்தலங்கள். ஓகேவா? இதில் இது எத்தனாவது பைட்டக் கண்டுபிடிங்கள, தெரியலன்னு நாளைக்கு நான் சொல்ல போகிறேன். சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் பகுளவனம். ஓகேவா? பகுளான்ற மாடு, அதை சாப்பிட வந்த புலி, அதுதான் யமதர்மராஜன். பகுலாவுடைய கண்ணுக்குட்டி, பகுலாவினுடைய எஜமானன் ஒரு வயசான பிராமணர். இவர்கள் எல்லாத்தையும் புலிகிட்டேருந்து பகவான் காப்பாற்றி அனுகிரகம் பண்ண ஸ்தலம் இந்த பகுளவனம். ஓகேவா? இந்த பகுளவனம் பெருசு ஒரு காலத்தில். சரியா? இந்த பகுளவனத்தினுடைய டெரிட்டரிக்குள்ளே தான் ராதா குண்டம் இருக்குது. இதெல்லாமே ராதா குண்டம் போகிற வழி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ராதா குண்டம் உண்டானது பகுளாஷ்டமி அன்றுன்னு காண கிடைக்கிறது. சரியா? இந்த பகுளவனத்துக்கு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்தார். தன்னை மறந்து ஆடி பாடி கிருஷ்ணான்னு ஜபிச்சு ஆனந்தத்திலெல்லாம் திளைச்சார். அழகா பகுளவனத்தில் சைத்தன்ய மகாபிரபு வரும் பொழுது அவருடைய நாமமெல்லாம் கேட்டு மாடுகள்லாம் கூட்டமாக அவரிடத்துல வந்து அவரை நக்கி, அவர் அப்படியே ஸ்வயம் கிருஷ்ண அனுபவத்தில் இந்த மாடுகள்லாம் அனுபவித்தது. இந்த இடத்துல மான்கள், மயில்கள், குயில்கள் எல்லாமே சைத்தன்ய மகாபிரபு பக்கத்தில் வந்து 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 அவர் தன்னை கட்டிக்கணும், தன்னை தொடணும், தன்னை ஆலிங்கனம் பண்ணணும், தன்னை கொஞ்சனம், தன்னோட பேசணும்னு சொல்லி எல்லா உயிர்கணங்களும் ஆசைப்பட்டது இந்த பகுளவனம். சரியா? அத்தனை விசேஷம் இந்த பகுளவனம். ஸோ சங்கர்ஷண குண்டம் தான் பகுள குண்டம், மானசரோவரம் தான் கிருஷ்ண குண்டம். இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரே குண்டம் பகுள குண்டம் இருக்குது. எல்லாமே பகுளவனம். ஓகேவா? ஸோ தென் இங்கேருந்து நாம் எங்கே போகிறோம்? அடுத்து கருட கோவிந்தா, கருட் கோவிந்த் அப்படின்னு சொல்லுவாள்.
இந்த இடம் பேர் வந்து சகடீகரா, சதிகரா அப்படின்னு பேர். ஏற்கனவே இந்த இடத்த பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதாவது நந்த மகாராஜா கோகுலத்தில் மாற்றி மாற்றி பிரச்சனைகள்லாம் வர்றதுன்னு ஒன்று, முக்கியமாக இந்த மருத மரங்கள்லாம் முறிஞ்சு விழுந்த உடனேயே கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்புறார். நந்த கிராமத்துக்கு போயிடலான்னு கிளம்புறார். ஸோ போகும்பொழுது இந்த பக்கம் கிராஸ் பண்ணி இப்படி வர பாண்டீரவனம் பக்கத்தில் யமுனையை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டு அழகாக இந்த அர்த்த சந்திரன் போல வண்டிகளை நிப்பாட்டுறார்கள். சகடீகரா, அது ஆஃப் சர்க்கிள், ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்ச நாள் இங்கே இருந்ததுனால சகடீகரா அப்படின்னு பெயர். காலப்போக்கில் அது சட்டிகரா அப்படின்னு மாறி போயிடுது. நம்ம ரிஷபானு தேவரும் ராவல் அந்த பக்கத்துலேருந்து கிளம்பி வந்துடுறார். இவர்கள்லாம் இந்த இடத்துல அந்த மாடுகள் கன்றுகள் அந்த செட்டப் டெம்பரரி செட்டப் பண்ணோன்னா அவர் பக்கத்துலேயே வசதின்னு ஒரு இடத்துல சகடிகராக தள்ளி இருக்குது. வசதின்னு ஒரு இடத்துல தான் அவரோட கேங்கு, அவரோட மாடுகள், அவளுடைய விஷயங்கள் எல்லாம் செட்டப் பண்ணிட்டார் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு 3 வயசில் கண்ணன் இங்கே வந்துடுறான், ஓகேவா? அதனால் அத்தனை விசேஷம் இந்த இடம். இதில் இங்கே வந்த உடனேயே இது முக்கியமான ஒரு இடம். என்ன அப்படின்னா கருட கோவிந்த கோவில். என்ன விசேஷம்? இந்த இடம் பல வருஷங்கள் பழமையானது. இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி வஜ்ரநாபன் காலத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மூர்த்தின்னு இங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகள் லோக்கல்லாம் பிலீவ் பண்ணுறாங்க. சில விஷயங்கள்லாம் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் தேவையில்லை, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான், அந்த சௌபரி முனி அவருடைய கதையெல்லாம் சொன்னேன், ரைட்டா? சௌபரியோடைய இடத்த பற்றி எல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ கருடன் என்ன பண்ணுறான்னா, இந்த பிருந்தாவனத்தினுடைய ஹிருதயம்னு சொல்லப்படுகின்ற இந்த நிதிவனம், சேவா குஞ்சம், இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் வரவே முடியாது. இந்த யமுனையை தாண்டி அந்த பக்கம் வந்துட முடியாது. ஏன்னா சௌபரி மகரிஷியினுடைய சாபம்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த கோவிந்தனை பார்க்கறதுக்கு கருடன் அப்பப்போ இங்கே வந்து பகவானை நினச்சி நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். அது இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு விசேஷம் என்னென்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீதாமா சுதாமா இல்லை, ஸ்ரீதாமா. இந்த ஸ்ரீதாமா யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா? இந்த ஸ்ரீதாமன் கண்ணன் இந்த சகடீகரில் இந்த சமயத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட வராது. ஓகே, ஒரு நாள் கண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்ரீதாமன், அவனுக்கு என்னமோ தெரியல, ஒரு கருடன் மாதிரி அன்றைக்கி ஒரு மூடு வந்தாச்சு. சமயத்தை குழந்தைகள்லாம் நான் தான் கருடன், நான் தான் யானை, நான் தான் அப்படின்லாம் விளையாடுவா இல்லையா? ஸோ அந்த கருடன்ற ஒரு பாவம் அவனுக்கு வந்தாச்சு. அவன் அப்படியே சுவாமியை தூக்கிண்டு கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலேன்னு சுவாமியை தூக்கிட்டு போகிற மாதிரி இப்படி எல்லாம் வச்சுட்டு அப்படி அந்த குழந்தைகளோட ஜாலியாக நடித்து விளையாடுவாள். மான் மாதிரி, மயில் மாதிரி, தவளை மாதிரி, சிங்கம் மாதிரி, புலி மாதிரி மிமிக்ரி எல்லாம் பண்ணுவா, விளையாடுவா. ஸோ இவனுக்கு அப்படியே ஒரு மூடு வந்தாச்சு. அப்போ பகவான் பார்த்தான், இவனுக்கு சரியாக கருடனுடைய பாவம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணன் என்ன பண்ணால் அவன் தோள் மேலே ஏறி உட்காந்துட்டான். உட்காந்தாச்சு. கண்ணன் அப்படியே கோவிந்தனாகவும் இவன் கருடனாகவும், அதெல்லாம் கருட கோவிந்தான்னு பேர். அப்போ கண்ணன் என்ன பண்ணா, தன்னுடைய பன்னிருக்கை ரூபத்தை காமிச்சுட்டான். நாராயண ரூபத்தை, கோவிந்த தேவனை காமிச்சுட்டான்.
அதனால் இந்த ரெண்டு பேர் கருட கோவிந்தான்னு பேர். இது என்ன ஆச்சரியம்னா, கருடன் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் கருடனுக்கு ஒரு சந்தேகம் வருது, பிரம்மதேவருக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை, ஸ்வயம் பகவானா மாட்டுக்காரனா யாருவேன் அப்படின்னு. இது அப்பப்போ சமயத்தில் சந்தேகம் வரும். ஏன்னா சுவாமி வந்து தான் மனுஷன் மாதிரியே நடிச்சு காட்டும். அதுவும் ராம விஷயத்தில் ரொம்ப கஷ்டம். ராமன் தெய்வம்னு கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். முக்கியமாக ராவண யுத்தத்தில் இந்த மேகநாதன் ராவணனுடைய பிள்ளை நாகாஸ்திரம் கொண்டு கட்டி போட்டுறான் இல்லையா, நாகபாசம். அப்போ ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேருமே அப்படியே மூர்ச்சையாகி விழுந்து கிடக்கிறா, உசுறு போகிற மாதிரி இருக்குது. எல்லாரும் ஒன்றும் புரியலை. இப்போ நாரதர் தான் கருடனை கூப்பிட்றா. கருடன் அந்த இடத்துக்கு வந்த உடனேயே இந்த பாம்புகள்லாம் பயந்து விலகிடுறது. ராமன் லக்ஷ்மணன்லாம் சாதாரணமாக ஆயிடுறா. அப்போ கருடனுக்கு ஒரு சந்தேகம் வருது, இவர் ஸ்வயம் பகவான்னு சொல்கிறோம், கடைசியில் நான் வந்து இவரை காப்பாற்ற வேண்டியிருக்கே அப்படின்னு ஒரு தோணல் வந்தாச்சு. என்னாச்சு, இந்த கிருஷ்ணன் இந்த ஸ்ரீதாமனோட இந்த விளையாட்டு விளையாடிந்தானா. அப்போ இந்த கருடன் வர சமயத்தில் பகவான் ஸ்வயம் பன்னிருக்க இறைவனாக காட்சி கொடுத்து, எல்லா பசங்களும் காட்சி கொடுத்துன்னு கருடன் காட்டுட்டா இவன் ஸ்வயம் பகவான் தான்னு புரிஞ்சு கொடுத்தா, உடனே கருடன் கீழே விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பிரபோ மன்னிக்கணும்னு கதறி எழுந்து அப்படி நின்னான். ஆஹா அப்படின்னு சரியா அந்த கருடனுடைய அந்த பாவம், பகவானை தூக்கிண்டு போகணும்ன்ற அந்த பாவம். உடனே பகவான் பார்த்தான், இதுதான் பாக்கியம், இதுதான் சரியான டைம். யாருக்கு? பகவானுக்கு இல்லை, அவனுக்கு பாக்கியம். யாருக்கு? கருடனுக்கு. உடனே ஜம்முன்னு பகவான் அந்த கருடன் மேலே ஏறி உட்காந்துட்டார். அதனால் இந்த இடத்துக்கே கருட கோவிந்தான்னு பேர். சூப்பரில் என்னெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த கருட கோவிந்தனை ஃபுல்லாக எப்பவும் அலங்காரம் பண்ணி மறைச்சி வச்சுருப்பாள். பகவானோட அந்த 12 கைகள்லாம் பார்க்கவே முடியாது. விடிய காலம் அபிஷேக சமயத்தில் பார்க்கலாம். ஆல்ரெடி அக்ஷய திருப்தி அன்னைக்கு ஹோல் டே எந்த அலங்காரமும் இல்லாமல் இருப்பார், அன்றைக்கி பார்க்கலாம். மற்ற சமயத்தெல்லாம் சுவாமி முகம் கருடன் முகம் இப்படி தான் தெரியும். ரொம்ப விசேஷம். கருட கோவிந்தன் வந்து இந்த பிரஜமண்டலத்தில் ரொம்ப ஃபேமஸ். கருட் கோவிந்த் அப்படின்னு சொல்லுவாள். ஆட்டோக்காரங்க எல்லோரும் நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, ஆட்டோக்காரர் என்னெல்லாம் போகலாம், விருந்தாவனத்தை தாண்டினா லிஸ்ட்டு போட்டு அழகாக அழிச்சுட்டு போயிட்டு வந்துடுவாள். இது பக்கத்தில் இருக்குது, இது பக்கத்தில் இருக்குது, இப்படி பார்த்துட்டு போகலாம், அப்படி பார்த்துட்டு போகலாம். க்ளீனாக அவள் ரூட்டெல்லாம் க்ளீனாக தெரியும். அந்த ஊர்லேயே இருக்கா இல்லையா ஆகா. ஸோ இதுதான் கருட கோவிந்த அந்த இடத்தினுடைய மகாத்மியம். ஸோ இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் தள்ளி போனால் நாராயணபுரம் அப்படின்னு ஒரு இடம். கண்ணன் வந்து தன்னுடைய 12 கை கோவிந்த தேவனா கருடன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டி கொடுத்தா இல்லையா, இது கேள்விப்பட்டான். ஆனால் அவளுக்கு நம்பிக்கை இந்த கிருஷ்ணன் எப்போ பார்த்தாலும் தற்பெருமை பீத்திங்கிறான். என்னமோ நான் தான்ன்றான். கோபிகர் சமயத்தை அப்படி தான் அம்படிப்பான். அவனுக்கு அது ஒரு சந்தோஷம். வேணுட்டாவே சில சமயத்தில் அப்படி ஒரு தற்பெருமை பேசுகிற மாதிரியே இருக்கும். ரொம்ப தான் தற்பெருமை பேசுகிறான். ஏதோ நாம் வந்து இவன் பகவான்னு சொல்கிறோம்னா அதுக்காக என்ன இவ்வளோ திமிர் எடுத்து ஆடுறான். நிஜமாகவே அவன் பகவான். பல சந்தர்ப்பங்களில் அவன் பகவான்னு காட்டிக்கிறது இல்லை. ஏதோ சில சந்தர்ப்பங்களில் காட்டுவான், பல சந்தர்ப்பங்கள் ஆமாம் நான் தான் பகவான் அப்படின்னு சொல்லுவான். நிறைய பேர் நம்ப மாட்டான், சிரிப்பா. அர்ஜுனனே சொல்கிறான்ல, நீ என்னடா பகவான் அப்படின்னு கேட்குறான் இல்லையா. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரூல். அது கிருஷ்ண லீலையில் ஒரு ரூல். அப்போ கோபிகள்லாம் அது பாரு என்னமோ நீ என்ன 12 கையெல்லாம் வச்சு நாராயண ரூபத்தெலாம் காட்டினியாம, என்னமோ நீ எதையோ பண்ணி குழப்பறடா. எங்கள் அண்ணன் தம்பி எங்களோட கசின்ஸ் எல்லாம் சும்மா இது அந்த பசங்களுக்குலாம் அறிவே கிடையாது. அவங்க நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்பிட்டு கிடக்குறானுங்க. நீ நாராயணனா எங்களுக்கு அந்த காட்சியை காட்டி கொடு, அப்போ தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்ல கண்ணன் சிரிச்சண்டே கோபிகைகளுக்கு தன்னுடைய 12 கைகளுடைய நாராயணனாக காட்சி கொடுத்தான்.
அந்த இடம்தான் இந்த இடம், நாராயணபுரம்னு பெயர். ஸோ கோபர்களுக்கும் காட்சி, கோபிகைகளுக்கும் காட்சி. கோபர்கள் காட்சி கிடைச்ச இடம் கருட கோவிந்தம். அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் நாராயணபுரம். சரியா? ஸோ இன்றைக்கி அந்த பகுலவனம், அங்கே இருக்கக்கூடிய சங்கர்ஷ்ண குண்டம், மானசரோவரம், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு விஷயம், மகாபிரபு பைட்டக், வல்லபாச்சாரிய மகாபிரபு வல்லபாச்சாரியுடைய பைட்டக், சகடீகரா, கருட கோவிந்தா, நாராயணபுரா இவையெல்லாம் தரிசித்தோம். மீதி விஷயங்கள் நாளை. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.